அங்கு கூட்டமாயிருந்த மக்களை பார்த்த இயேசு ஒரு குன்றின் மீது சென்று அமர்ந்தார். அவரது சீஷர்கள் அவரிடம் வந்தாங்க. இயேசு மக்களுக்கு கீழட்டவாறு போதனை செய்தார். ஆவியில எளிமை கொண்ட மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக இராஜ்யம் அவர்களுக்குரியது. இம்மையில் தூக்கம் அடைந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் அவர்களை தேற்றுவார். பணிவுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் வாக்களித்த இடத்தை அவர்கள் பெறுவார்கள். மற்ற எதை காட்டிலும் நீதியான செயல்களை செய்ய விரும்புபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு முழுச்சிருப்திய தேவன் அளிப்பார். மற்றவர்களுக்கு கருணை காட்டுறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு கருணை காட்டப்படும். தூய்மையான எண்ணமுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனின் அருகாமையில் இருப்பார்கள். அமைதிக்கா செயலாற்றுறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் அவரது தன் குமார்கள் என அழைப்பார். நன்மை செய்வதற்காக தண்டிக்கப்படுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக இராஜ்யம் அவர்களுக்குரியது. உங்களுக்கு எதிராக தீய சொற்களை பேசி மக்கள் உங்களை துன்புறுத்துவார்கள். நீங்க என்ன பின்பற்றுவது நிமித்தம் எல்லா விதமான தீய சொற்களையும் உங்களுக்கு எதிராக சொல்வார்கள். ஆனா மக்கள் உங்களுக்கு அவற்றை செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதற்காக மகிழ்ச்சி அடையுங்க. தேவனுடைய மகத்தான வெகுமதி உங்களுக்கு காத்திருக்குது. உங்களுக்கு முன்பு வாழ்ந்த தீர்க்கதரிசிகளுக்கும் மக்கள் அதே விதமான தீமைகளை செய்தார்கள். பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீங்க. தன் சுவைய உப்பு இழந்தால் மீண்டும் அதை உப்பா மாற்றவோ வேறு எதற்கும் பயன்படுத்தவோ முடியாது. அது தெருவில் எரியப்பட்டு மக்களால் மிதிக்கப்படும். உலகுக்கு ஒளி தரும் விளக்கு நீங்களே. ஒரு குன்றின் மேல் அமைந்த பட்டணமும் மறைஞ்சிருக்க முடியாது. மக்கள் எரிகின்ற விளக்கை கூடத்தின் கீழ் வைத்து மறைப்பதில்லை, மாறாக அதை மக்கள் விளக்கு தண்டின் மீதி வைக்கிறார்கள். அப்பொழுது தான் விளக்கு வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் தருகிறது. அது போலவே நீங்களும் மற்ற மனிதர்களுக்கு விளக்காக வாங்க வேண்டும். உங்களது நற்செயல்களை மற்றவர்கள் காணும்படி வாழுங்க. பரலோகத்தில் இருக்கும் உங்க பிதாவை மக்கள் புகழ்ந்து பேசுமாறு நீங்கள் வாழுங்க. மோசையின் சட்டங்களையோ அல்லது தீர்க்கதரிசிகளின் போதனைகளையோ அழிப்பதற்காக நான் வந்துள்ளதா நினைக்காதீங்க. அவர்களது போதனைகளை அழிப்பதற்காக நான் வரவில்லை. அவர்களின் போதனைகளின் முழு பொருளையும் நிறைவேற்றவே வந்துள்ளேன். நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். வானமும் பூமியும் உள்ளவருக்கும் கட்டளைகளை எதுவும் மறையாது. அனைத்தின் நேரிற்கும் கடவுளை இனனின் அலையும் ஒரு ஆழத்தின் பகுதியோ சூடமடையது. ஒருவன் ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிக்க வேண்டும். சிறியதாக தோணும் கட்டளையை கூட கடைபிடிக்க வேண்டும். கட்டளைகளை ஏதேனும்